யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இன்னைக்கு ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். என் மனதை மிகவும் கவர்ந்த செய்தியாக இருந்தது. தனுஷை தூண்டிவிடும் தற்குறி யார் அப்படின்னு சொல்லி ஒரு காணொளி போட்டிருந்தோம். அது நிறைய பேரால் பகிரப்பட்டு அதுல நிறைய நல்லதும் சொல்லப்பட்டு கெட்டதும் சொல்லப்பட்டு இருந்தது. ஆனால் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா தன்னோட மகனை கூப்பிட்டுக்கிட்டு அவர் ஒரு கோயிலுக்கு போறத ஒரு பிரம்மாண்டமான செய்தியாக மாத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்து ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி இன்டர்வியூ கொடுக்கிற ஒரு செய்தி வெளியில வருது. ஒரு செய்திக்கு பின்னால் இன்னொரு செய்தி தொடர்ச்சியாக நடப்பதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன் இவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க, உங்களுக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு கும்பலை கூட்டி அந்த கும்பலிடம் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தையில் இருக்கக்கூடிய அரசியலுக்குத்தான் நம்ம பேசுறோம். இல்லைன்னா யார் என்ன செஞ்சா நமக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா திடீர்னு வானத்திலிருந்து குதித்ததை போல இங்க ஏழை பாலைகள் எல்லாம் நிறைய இருக்கிறது மாதிரியும், அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு எதுவுமே தெரியாது மாதிரியும், திடீர்னு ஆட்டோ கொடுக்குறான், திடீர்னு அயன் பாக்ஸ் கொடுக்குறாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா தையல் மிஷின் கொடுக்குறாங்க. இதை விஜயகாந்த் காலத்துல இருந்து அந்த பரதேசிய ஃபுல்லா அப்படி செஞ்சுட்டு வர்றதைத்தான் நான் சொல்றேன். அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கு. ஒவ்வொரு தலைமுறை இளைஞர்களையும் அவர்களை மட்டுப்படுத்தி அவர்கள் சிந்தனையை கட்டுப்படுத்தி ஒரு இயக்க அரசியலை விட்டு விட்டு ஒரு ரசிக மனப்பான்மை அரசியலை இவர்கள் தூண்டி விடுகிறார்கள் என்பதற்காகத்தான் நம்ம அந்த காணொலியை போட்டுக்கிட்டே இருக்கோம். நான் வழக்கம் போல் சொல்வதுதான், யாரோ ஒரு 10 பேருக்கு இந்த செய்தி போய் சேருமா அப்படிங்கிறது தான் செய்தி. இப்ப என்ன செஞ்சிருக்காப்புலன்னா, தாய் சத்யா பள்ளி அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்திற்கு 3 மாடி கட்டடம் ஒன்று கட்டி கொடுத்துருக்காப்புல. இதுல 2 செய்தி இருக்கு. அந்த 2 செய்தியில் நான் பதிவிடுறேன். எப்படின்னா, ஒருவர் செய்யக்கூடிய உதவிக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி ஏன், எதற்கு, எப்படி. திடீர்னு ஒரு ஆள் ரசிகர் மன்ற தலைவரா வராரு. அவர் யாரு, அந்த இந்த படம் எடுத்திருப்பாப்ல, மன்மத ராசான்னு ஒரு படம் எடுத்திருப்பா. என்ன படம் எடுத்து, மன்மத ராசான்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த படத்தோட டைரக்டர். திருடா திருடாவா, திருடா திருடி, இப்படி ஒரு படத்தை எடுத்தவன் அடுத்து என்ன படம் எடுக்க போறான்னு அவனுக்கும் தெரியாதவன், அதுக்கடுத்து என்ன பண்ணறான் அப்படிங்கிறது யாருக்கும் புரியாதவங்க, அவன் ரசிகர் மன்ற தலைவரா இருந்து விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு கும்பல்களை கூட்டி கொடி பிடிக்க வைக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மறுநாள் போய் தனுஷ் வீட்டில் போய் அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அவங்க அப்படியே ஒரு பொந்துக்குள்ள வந்துக்கிட்டு இப்படி டாட்டா காட்டுறாங்க. இது விமர்சனங்கள் ஆன பிறகு, பேசுபடு பொருளாக மாறிய பிறகு, விஜயை போல் மக்களை திசை திருப்புவதற்கு திமுகவாலும் பாஜகவாலும் இயக்கப்படுகிறார் என்ற செய்தி பரவலாக வெளிவந்த பிறகு ஒரு நாடகம் ஒன்று நடத்துறாரு. பள்ளிக்கூடத்துக்கு கட்டடமே கட்டி கொடுத்துருக்கிறாரியா அப்படின்னா, நான் கேட்கிறேன், நீ படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு கட்டடம் கட்டி கொடுக்குறாங்க. அந்த கட்டடம் கட்டி கொடுத்ததுல 3 மாடி கட்டடம் கட்டி கொடுக்குறாங்க. அந்த கட்டடத்துக்கு ஓம் பேரை வைக்கிறீங்க, தனுஷ் வளாகம். அது எப்படி வைக்க முடியும்? ஒரு எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய பெயரிலேயோ தன்னுடைய சொந்தத்தின் பெயரிலேயோ அவர் எந்த விதத்தையும் செய்யல. நீ நினைத்தால் 1000 பள்ளிக்கூடம் கட்டக்கூடிய சொத்துக்கள் உனக்கு உண்டு. நீ யார் வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கிற? ரஜினிகாந்த் மகளை கல்யாணம் முடிச்சிருக்கிற. ரஜினிகாந்தோட பொண்டாட்டி லதா ஒரு பள்ளிக்கூடத்துல வாடகைக்கு எடுத்தாப்புல. வாடகைக்கு எடுத்த பள்ளிக்கூடத்திற்கு வாடகையே கொடுக்காம இருக்கும்போது ஒரு வழக்கு வந்துச்சு. அந்த வழக்கிற்கு நீ எந்த விதமான பணத்தை கூட, உனக்கு வாடகைக்கு ஒரு கட்டடத்தை விட்டா அந்த கட்டடத்துக்கு வாடகை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன குடும்பத்திலிருந்து வந்த நீ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கட்டடம் கட்டுறன்னா, இதுக்கு பின்னால ஒண்ணு ஒளிஞ்சிருக்குங்கிறது தான் நம்ம அடையாளம் காட்ட வேண்டியது கடமை. மற்றபடி எவன் எங்கிட்டும் போறா என்ன போறா அது 2வது. அதுக்கு பேரை வச்சுக்கிட்டு நீ ஒன்று நடக்க தெரியாத மாதிரி நடந்து நீங்க நிக்கிறீங்க இல்லையா, அதுதான் சிக்கல். அது எந்த இடத்துல போய் நீங்க கட்டுறீங்க? எம்ஜிஆர் அவர்கள் கட்டி கொடுத்த பள்ளிக்கூடத்தில், எம்ஜிஆர் தனது தாயின் பெயரில் கட்டிய பள்ளிக்கூடத்தில்
எம்ஜிஆர் தன் தாயின் பெயரில் பள்ளிக்கூடம் கட்டி ஏழை பாளைகளுக்கும் தன்னிடம் உதவியாளர்களாகவும் தன்னை சுற்றி பணிபுரிபவர்களுக்கும் மிகவும் ஏழ்மை நிலையில் இருப்பவர்களுக்கும் தனது சொத்துக்களை எல்லாம் தானம் கொடுத்துட்டு போனது மட்டும் அல்ல, தன் கண்ணுக்கு பிறகும் அவர்கள் குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக கெட்டி வச்சுட்டு போன எம்ஜிஆர் எங்க, நீ எங்க? அதைத்தான் நம்ம சொல்ல வேண்டிய கடமை. இந்த மாதிரி ஆள்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் கருத்து. இரண்டாவது, இவரை பத்தி நம்ம ஏன் இப்போ கொஞ்சம் சீரியஸா நம்ம சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்னா, பொதுவாக காமெடிகள்ல எல்லாமே சொல்றதுதான், பார்ப்பனர்கள் சட்டைக்குள்ள பூனலை போட்டிருப்பான்னா சட்டைக்கு வெளியில பூனலை போட்டிருப்பான்னு சொல்றவன் ரொம்ப ஆபத்தானவனா இருப்பான். ராஜ விசுவாசியை விட ராஜ விசுவாசியாக நடிக்கிறவன் இருக்கான் இல்லையா, அவன் ரொம்ப மோசமான ஆபத்தானவனா இருப்பான். நீ கழுத்துல உன்னோட நம்பிக்கைக்கு நீ கொட்டைய போடு, நீ மொட்டைய போடு, என்ன கருமன்னு போடு, அது உன்னுடைய நம்பிக்கை. நீ ஒரு படத்துக்கு பல கோடிகள், இன்னைக்கு சுமார் தசாப்தங்களில் கோடிகள்ல சம்பளம் வாங்குறவன், நீ ஒரு உத்ராட்ச கொட்டைகளும் உத்ராட்ச மாலை மாதிரி ஒண்ணு, என்ன கருக்குமணியோ ஏதோ கருமணி பாசி ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, கருங்காலி பாசியா, அத கருங்காலி பையக போட்டுக்கிட்டு அலையுதுங்க. நல்லவையை போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துல இந்த பயல்கள்லாம் உள்ள விடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. கருங்காலி பைய இல்லைன்னா ஒன்றும் விலைக்காகன்னு சொல்லுவாங்க. இதையே திட்டமிட்டு இவங்க போடுறான். அது எங்க போடுறான்? கழுத்துக்குள்ள சட்டைக்கு வெளியில. அதான் பாப்பான் சட்டைக்குள்ள பூனலை போட்டான்னா சட்டைக்கு வெளியில பூனலை போடுறவே ஆபத்தானவன் இருப்பான். இவன் என்னைக்கு இந்த கருங்காலியை போட்டு கருங்காலித்தனமா இவன் சுத்த ஆரம்பிக்கிறானோ, வெளியில போட ஆரம்பிச்சானோ, எனக்கு இப்ப இதை சொல்லும் போது ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நினைவு போகுது. அப்ப திடீர்னு உங்களுக்கு சாமி பக்தி வந்துடும். என்ன பண்ணுவோம்னா, ரஜினிகாந்த் இப்ப நம்ம எல்லாம் கையில வாட்ச் கட்டியிருப்போம். அவன் என்ன கட்டுவான் தெரியுமா? கஞ்சிக்கு இல்லாம கஷ்டப்படும் போது இல்லாத பக்தி, வேலை இல்லாமல் தெருவில் அலையும் போது இல்லாத பக்தி, சாப்பிடுறதுக்கு கூட நேரம் இல்லாமல் ஒரு நேரம் பணம் குவிந்து விட்ட பிறகு எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் என்று இவர்களை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு கூட்டமும், தன்னை ஆராதிப்பவர்களை நம்ப வைத்து அவர்களை பின்வருவதற்கு ஒரு நம்ப வைக்கிறதுக்கு மதம் கடவுள் என்கின்ற போர்வையை போர்த்துக்கிட்டு ராமானுஜர்ங்கிற பேர்ல என்ன பண்ணா அப்படின்னா, ராமகிருஷ்ணன்கிற பேர்ல, அப்புறம் பாபாங்கிற பேர்ல, அப்புறம் காஷ்மீர் பிரதேசிகள் அப்படிங்கிற பேர்ல, கொகை சாமாங்கிற பேர்ல, என்னென்னமோ பேர்கள்ல சொல்லிக்கிட்டு வருவாங்க. கையில ஒரு காப்பு கட்டியிருப்பான். நீங்க பழைய ரஜினிகாந்த் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். கையில ஒரு செம்புல காப்பு கட்டி இது அப்படி ஒரு ரவுண்டா இருக்கும். அதுல ராமானுஜமோ ராமஜெயமோ ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி போட்டுக்கிட்டு எங்க காலத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் எல்லாம் கையில ஒரு ஃபேமஸா கட்டியிருப்பான். இப்போ கடந்த எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்த கேடிஆர்னு மோடி எங்க டாடின்னு தான் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மஞ்சள் சட்டையை போட்டுட்டு இங்க இருந்து இங்க வரைக்கும் வெறும் கயிறு. உடனே மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு, கேடிஆர் ஹிட்ஸ் அப்படின்னே வந்துருச்சு. விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள எல்லா பயிர்களும் அதிமுகல இருக்கிறவன் ஃபுல்லா அவனை நக்கி பிழைக்கிறதுக்காக போனவன், அவன்கிட்ட ஏமாத்தி திங்கிறதுக்காக போனவன், அவனுக்கு கோஷம் போட்டவன் எல்லாம் மஞ்சள் சட்டையை போட்டுக்கிட்டு காப்புகளை கட்டிக்கிட்டு அதே மாதிரி கேடிஆர் ஹிட்ஸ் கைக்குள்ள அவன்கிட்ட போய் கும்பிட்டா வச்சான். நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே ராஜபாளையம் தொகுதியில் தோல்வி அடைந்து ஓடிய பிறகு அவனை பின்பற்றி போன 1000 குறைஞ்சது ஒரு 10,000 தோழர்கள் அந்த மஞ்சள் சட்டையெல்லாம் எங்க போட்டிருக்கான்னு தெரியல, கையில போட்டிருந்த கிட்ஸ் எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பயலுக்கும் பக்தி கிடையாது. திருட்டு அயோக்கிய நாய்கள், அயோக்கிய பையன், ஒரு பைய கூட சாமியவே ஏமாத்துறான் பாருங்களேன். இந்த பிரதேசியை கழட்டிட்டான், கேடிஆரை கழட்டிட்டான். ஆனா இவர்களுக்கு மார்க்கெட், இவனுக்கு அது அரசியல் விட்டுட்டான். பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும், நம்ம மஞ்சள் சட்டையை போட்டு பக்தி மாதிரி இருக்க கட்ட அப்படியே கட்சி மாறிடலாம், அப்படி நம்ம கொண்டு போய் மேலே போய் சென்ட்ரல் அப்படியே அப்படி போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவனுக்கு ஒரு தோல்வி. சாமியாவது பேசாகுது, தூக்கி போட்டா கையில இருக்க தூக்கி போட்டா எல்லாம் முடிஞ்சு. இதை நம்ம சொன்னா கஷ்டமா இருக்கும். அவன் நடிக்கிறான், அயோக்கிய பையன் வேஷம் போடுறான்,
பி கேர்ஃபுல் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த சாமியை வைக்கிறான் இவெல்லாம் நல்லா இருப்பான்னு சொல்லி நம்மளை வைப்பாங்க. இப்ப இவனுக்கு அன்னைக்கு நம்பினதுங்க, இவன் பின்னாடிய போட்ட அத்தனை பேர் எங்க இப்போ ஒண்ணு போல அப்படியே தனுசுக்கு கொண்டு போங்க. நீங்க எல்லாம் மார்க்கெட் பிஸ்னஸ் பாருங்க. இந்த 15 ஆண்டுகளில் கடவுளின் பெயர்களால் வரக்கூடிய படங்கள், கடவுளின் பெயர்களால் நடிக்கக்கூடிய நடிகர்கள், கடவுளின் பெயரால் நடிக்கப்படக்கூடியவர்களுக்கும் அந்த படத்தை எடுப்பவர்களுக்கும் பின்னணியை குறித்து யோசிக்க வேண்டியவர்கள். இப்போ வாரணாசின்னு ஒரு படம் கூட வரப்போகுது, அதை பாருங்க, பிரம்மாண்டமான பட்ஜெட். ராமாயணம்னு ஒன்று வரப்போகுது, பிரம்மாண்டமான பட்ஜெட். ஒரு நாட்டோட கட்டமைப்பதை, கலாச்சாரத்தை சீரழிப்பதற்கு, பண்பாட்டினை ஒருமுகப்படுத்துகிறோம் என்று சொல்லி மக்களை மடையர்களாக ஆக்கக்கூடிய ஒரு திட்டத்தின் அறிகுறியாக நவீன காலத்தில் நடமாடுகிறான் தனுஷ் என்கின்ற ஒரு நடிகன். அதுதான் முக்கியமானது. ரஜினிகாந்தால் தோற்கடிக்கப்பட்டு, ரஜினிகாந்த் மனைவியால் தோற்கடிக்கப்பட்டவர்களை அந்த குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் எடுத்து கொண்டு வரணும்னா தனுஷுக்கும் லதா ரஜினிகாந்த் என்கின்ற ரஜினிகாந்தோட மகளுக்கும் பிறந்த பையன்தான் லிங்கா அப்படின்னு சொல்லி உன்னை கொண்டு வர. இப்போ பூனைக்குட்டி இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும். நீங்க அதைத்தான் ரொம்ப கவனமா கவனிக்கணும். எப்படி விஜய்க்கு வந்து திரிஷாவை கொடுக்குறாங்க இல்லையா, அது அப்படியே இங்க பாருங்க. ரஜினிகாந்த் மனைவி ஒரு பிராமணத்தி பொண்ணு, பிராமணத்தி வாழ்க்கை வாழ்றவங்க. தனுசு ஒரு சமூகம், விட்டு தொலைங்க, போயிடுவோம். ஏன்னா இது அங்கிருந்து கொத்திருச்சு. ஆனால் யாரால் வளர்க்கப்படுகிறாள்? இன்னைக்கு அவன் பிள்ளை யாரு கூட இருக்கு? அங்க இருக்குது. இது அடுத்த 25 ஆண்டு கால திட்டத்திற்காக ஒன்று தோற்றுச்சுன்னா ஒரு ஆப்ஷன் கையில வச்சிருக்கிறதுக்குத்தான் இவர்கள் வேஷம் போட்டுக்கொண்டு அலைகிறார்கள். கடைசியில ஒரு வரி சொல்றேன். இவங்கெல்லாம் அந்த தானம் செய்றாங்க இல்லையா, தானம் செய்வதற்கு சட்டத்தில் அவர்களுடைய ஆடிட்டிங் மூலமாக இந்த பணத்தை கழித்துக் கொள்வார்கள். அதை புரியாத மண்டுக தான் அதை தெரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ நீங்கள் நானும் நம்ம ஒரு உதவி செய்கிறோம் அப்படின்னா நம்ம கை காசு போகும். அவன் இன்னைக்கு ஒரு 10 கோடி செலவழிக்கிறான்னு வைங்களேன், அந்த 10 கோடி கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸா கட்டுறதுக்கு பதிலாக நான் செலவழித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க கணக்கு காட்டிடுவாங்க. கணக்கு காட்டிட்டா சப்ஜூட் முடிஞ்சு போச்சு. நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல் லாபம் 100 கோடிக்கு மேல் நீங்க தாண்டுகிறீர்கள் என்று சொன்னால் அதில் 2% பொதுவிற்கு செலவழிக்க வேண்டும் என்பது விதி. அப்படி இல்லை என்றால் நீ வந்து டேக்ஸ்ல அமௌண்டா கட்டணும். அதுக்குத்தான் இந்த சோழியன் குடுமிகள் ஆடிக்கொண்டிருக்கு. நம்ம எத்தனை பேர்கிட்ட கத்தி, எத்தனை பேர்கிட்ட போய் சொல்றது? விரித்த வலையில் விழுந்து கொள்வார்கள். அதுல வந்து என்ன பண்ண, இவனுக்கு இந்த போஸ்ட் ஊட்டுற காசுல இருந்து, கொடி ஏற்றுற காசுல இருந்து, இவனுக்கு கூட சுத்துற காசுல இருந்து, வண்டிக்கு போடுற பெட்ரோல்ல இருந்து கணக்கை சேர்த்து ஆடிட்டர் அதை பார்த்துக்கிடுவான், மேல இருக்கிறதையும் பார்த்துக்கிடுவான். அவனுக்கு 5 பைசா நட்டம் கிடையாது. அதனாலதான் சொல்லிட்டா இப்ப திடீர்னு வந்து செய்திகள் பெருசா ஆக்கி வந்து பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் பள்ளிக்கூடத்திலே மாணவர் ஓ எம்ஜிஆருக்கே தானம். இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இணையங்கள் பெருகிவிட்டது, செய்திகள் மிகவும் தாராளமாக வெளிவர ஆரம்பித்து விட்டது. புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொள்வார்கள், புரியாதவர்கள் நம்மளும் பேசிக்கிட்டே இருப்போம். அதுதான் நமக்கு உண்டான செய்தி. நன்றி, வணக்கம் தோழர்கள்.